இருதரப்பும் அமர்ந்து பேசி தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மாநிலத்தில் ஓடக்கூடிய இரு நதிகள் இரு மாவட்ட பிரச்சனையில் இருந்து, இரு மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவ நதி பிரச்சனையில் இருந்து, ஏன் ஆப்பிரிக்காவில் ஒரே நதியை பல நாடுகள் பகிர்கின்றன அந்த நாட்டு பிரச்சனை வரை பேசி தீர்த்துதான் தீர்வுகளை நோக்கி நடைபெறுகின்றன. அப்படி நாம் நல்லதை பேச போகிறோம், பேச போகிறோம், உள்ளதை பேச போகிறோம். சில பேர் இதை சொல்ல தயங்குவார்கள், இது முடியாது, சொல்ல முடியாது. வானத்தில் இருந்து எத்தனை நட்சத்திரங்கள் எண்ணிவிட முடியும், வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் எண்ணிவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த சிக்கல்களை எல்லாம் கலைந்து பிராக்டிகலி நடைமுறைக்கு எது சாத்தியமோ உள்ளதை உள்ளபடி உள்ளங்கை நெல்லிக்கை போல வெளிப்படையாக பேசுவதும் வெளிப்படையாக நடப்பதும் இலக்கு. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான ஆட்சி நிர்வாகத்தை டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸை உறுதி செய்வதையே லட்சியமாக கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எது மக்களுக்கு நல்லது, எது மாணவர்களுக்கு நல்லது, எது பெற்றோர்களுக்கு நல்லது, எது ஆசிரியர்களுக்கு நல்லது, அதை மட்டுமே இலக்காக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையாக நம்முடைய இந்த பள்ளிக்கல்வித்துறை இருக்கிறது. இந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பெருமக்களின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் பேச்சுவார்த்தை வரவேற்கிறேன். முதலே சொல்லிடுறேன், ஒரு சங்கம் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னொரு சங்கத்துக்கு முரணாதான் இருக்கும். அதை பத்தி கவலை வேண்டாம். உங்க சங்கம் உங்க நிலைப்பாடு உங்க கோரிக்கை அதை நம்ம ஆவணப்படுத்தும். விலை மதிப்பில்லாத இருந்து ஒரு உலகத்துல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா இந்த நொடி சொல்லும்போதே போயிடுச்சு, திரும்ப அந்த நொடி நமக்கு கிடைக்காது. கூட அந்த இடத்திற்கு அழகு பொன்னாடையை விட பயனாடை இருந்த அழகு, அதை விட வாழ்க்கைக்கு அழகு நேரம். அதனால் நேரத்தின் அருமை கருதி ரத்தின சுருக்கமாய் ஒரு சங்கம் சொன்னோம்னா சங்கம்ல 10 பேர் வருவோம். முதல் வந்து அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டட்டும் காத்திருப்பேன். பேசி முடிச்சோன்னா 2வது ஆள் அதாவதுங்க அப்படி மறுபடியும் அதே இதை அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவாரு. அப்ப அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை நான் புரிந்து கொள்வேன். அத்தனையும் ஆவணப்படுத்தி எழுத்துப்பூர்வமாக தருகிற பொழுது அதை நாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில நாட்கள் நம்ம கிட்ட வந்து வர மனுக்களை வந்து நான் இப்படி இப்ப ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இப்படி நான் வந்து பிரித்து அதுல வந்து இப்படி அதுவே சாஃப்ட்வேரே பிரித்து கொடுக்கும். எந்தெந்த மனுக்கள் வந்து முன்னுரிமை மனுக்கள், அதுல எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன, நடவடிக்கை எடுத்த பிறகு அந்த பயனாளருக்கு என்ன நடந்தது, என்ன வகையான மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லி இப்படி ஆவணப்படுத்துதல் மூலமாக தான் அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். இல்லைன்னா நாங்கள் வாங்குகிற வேலையை மட்டும் தானே செய்ய முடியும், வேலை செய்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஆவணப்படுத்தி அதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, போன வாரத்தை விட இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு முன்னேற்றம் வந்தா அதை விட வேற எதுவுமே இல்லைங்க. அதுக்காக தாங்க நான் சூரத்தனி இல்லாம இரவு பகல் பார்க்காம ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இனியும் செய்வேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அனுமதி பெற்று என்னென்ன கோரிக்கை, எவ்வளவு கோரிக்கை நிறைவேற்ற முடியுமோ அதற்காக நான் போராடுவேன். உங்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த பாசாங்கோ வேற எந்த நடிப்பதில் இல்லை என்பது என்னோடு பழகிய அண்ணன்களுக்கும் அது தெரியும். அதனால நம்ம நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம். மற்றவை நம்ம வந்து ஒரு விஷயமா பேசும்போது நம்ம வந்து தெரிந்து கொள்ளும். உங்களை அமைச்சராக மட்டுமல்ல உங்கள் சகோதரனாக வருக வருகன்னு இரு கரம் கூப்பி வாங்க பேசலாம்.